பாவப்பட்ட ஸ்திரீ இயேசு ஒரு பரிசேயரோட வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு பாவப்பட்ட ஸ்திரீ இயேசுவோட சமூகத்தில் இயேசுவோட பாதத்தில் விழுந்து அவங்க கண்ணீரால் இயேசுவோட பாதத்தை நினச்சி அவங்க முடியினால் அதை தொடச்சி முத்தம் செய்து விலை உயர்ந்த ஒரு எண்ணெயினால் அவர் காலை கழுவாங்க. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க ஃபுல் சப்மிஷன் இயேசுவோட சமூகத்தில் அவங்க முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க வாழ்க்கை எந்த கோலத்தில் இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க இயேசுவோட சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு அந்த மகளை பார்த்து சொன்னார், இன்றிலிருந்து உன் பாவம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கினதுன்னு சொன்னார். ஆமென். இன்று கூட நம்ம அவர் சமூகத்தில் வரப்போகிறோம், வந்திருக்கிறோம். இன்று நம்மளுடைய செல்ஃப் முழுமையாக அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஆமென். அவளுக்கு நன்மை செய்த தேவன் நமக்கும் நன்மை செய்தார், நன்மை செய்வார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்த தேவனை நன்றி சொல்லி துதிக்க போகிறோம். Thank you Jesus. உற்சாகமாக என்னோடு கைகளை தட்டி Thank you Jesus. நீ செய்த நன்மைகளை நினைக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் ஆசையாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் ஆசையாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே. Thank you Lord. நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடும். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. எவ்வளவு நல்லவர் அப்பா. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் Thank you Jesus. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் திக்கற்ற துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்ற துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத Yes Jesus. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையால் நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் நன்றி இயேசுவே. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையால் நாள்தோறும் நன்றி நன்றி
சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து. கைகளை உயர்த்தி நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே முழு உள்ளத்தோடு நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை. நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். இயேசுவையே கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி இயேசுவே மக்கு நன்றி. ஆண்டவரே தயவா எங்களை நோக்கி பாரும், எங்களை நோக்கி பாரும் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி. பிரசன்னத்தை நாடி வருகிறோம் இயேசுவே. Thank you Jesus. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. கைகளை உயர்த்தி என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. ரத்தத்தால் ரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. ரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே
வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மன்னிடினே நீர் இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மன்னிடினே நீர் இருக்கை. கைகளை உயர்த்தி என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. உங்க பிரசன்னமே ஆனந்தமே, உம் சமூகமே பேரின்பமே. உங்க சமூகத்திலே, உங்க சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோ. உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோ. உங்க சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோ. உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோ. இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓஹோ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்ம எடுத்துக்கொள்வோம் எரேமியா 23ஆம் அதிகாரம். எரேமியா 23ஆம் அதிகாரம். எரேமியா ஆண்டவர் எரேமியாவை சிறு பையனாக இருக்கும் போது ஊழியத்துக்கு அழைத்தார். சிறு பையனாக இருக்கும் போது சரியான விவரம் தெரியாத ஒரு நிலையிலே சிறு பையனாக இருந்தபோது நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கலாம். அவர் ஆண்டவரை ஊழியத்துக்கு அழைத்தார். பிரியமானவர்களே, ஊழியம் செய்வது எத்தனை பரிபாக்கியம். நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது அது ஒரு பெரிய பிளஸிங், உங்களுக்கு தெரியுமா? ஆனால் தான் அன்னாள் தன் குழந்தை சாமுவேலை தவம் எடுத்து பெற்றான். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த அதிகாரம், இவனை நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி கேட்டு பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். தவம் எடுத்து பெற்ற பிள்ளை. அவர் என்ன செய்தாரா? சாமுவேலை மீண்டும் அவன் பால் குடித்ததை நிறுத்தின பின்பு ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் விட்டுட்டான். எப்படி சில பேர் சொல்லுவாங்க, பலி ஆடாகி விட்டது போல் ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார். ஊழியத்துக்கு போ, ஊழியத்துக்கு ஒன்று எப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்துட்டான். சின்ன பையனை ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்க. அவன் சொல்லுகிற, ஆண்டவரே நான் தகுதி இல்லை, நான் சின்னவனாக இருக்கிறேன். அடுத்து சொல்லுங்க, நீ சின்னவன் சொல்லாதே, தாயின் கருவலையை நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவலையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தான் அந்த அழைப்பு, அந்த தேவனுடைய அந்த காரியம் நம்மளை விடாது. ஏன்னா தாயின் கருவலையில் சிலரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அந்த அழைப்புக்கு. நான் உன் வாயோடு இருப்பேன். இப்போது அந்த எரேமியாவை ஆண்டவர் வலிமையாக பயன்படுத்தினார். ஆனால் யாருமே அவர் பேச்சு கேட்கல. இவர் பெரிய பிரசங்கியார், ஆண்டவரோட தீர்க்கதரிசி, ஆனால் அவர் பேச்சு கேட்க மாட்டாங்க. இதுதான் அவருடைய நிலைமை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க. அது பெரிய ஆசீர்வாதம். ஒரு வேதனையான சோகமான ஒரு காரியத்தை நான் கேட்டேன், மனம் உடஞ்சிருச்சு. என் மனைவி கேட்டோன்னு அழுந்துட்டாங்க. ஒரு தடவை கணவர் மனைவியாக, உண்மை நடந்த சம்பவம், கணவர் மனைவியாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று கணவரை கர்த்தர் அழைத்தார் ஊழியத்துக்கு. வெள்ளக்கார தேசத்தில் நடந்த சம்பவம். கர்த்தர் அந்த மனிதனை அழைத்து, நீ இந்தியா தேசத்துக்கு போ, அவன் மூலமாக அங்கே இருக்கிற மக்களை நான் சந்திக்க போகிறேன், இந்தியா தேசத்துக்கு போ என்று அந்த வெள்ளக்கார இடத்துல பேசும்போது அவர் அதை கேட்டுக்கொண்டு தன் மனைவியோடு பகிர்ந்து கொண்டார். ஆண்டவர் என்னை இந்தியா தேசத்துக்கு போக சொல்கிறார்.
அதை கேட்டு அவங்க மனைவி அவங்க சொன்னாங்க, இந்தியாவுக்கா? நாத்தமான ஒரு இடம், அசிங்கமான ஒரு இடம், அந்த இடத்துல என் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்க போகிறீங்களா? அங்கே நான் போனோமா? அங்கேயா ஆண்டவர் உங்களை அழைச்சார் என்று சொல்லி அவங்க வைஃப் வந்து அதை தட்டிட்டாங்க, வேணாம் என்று. வீட்டுக்கார் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டார். இந்த மனைவியுடைய அனுமதி இல்லாமல், மனைவியுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்வது கஷ்டம். மனைவிமார்கள் நன்றாக கேளுங்க. ஆபிரகாம் தேவன் அழைக்கும் போது சாரா கூடவே வந்தான். ரொம்ப முக்கியமானது. அந்த மனைவி வந்து அவ போகவில்லை, நாங்கள் போக வேண்டாம், அந்த மாதிரி இடத்துக்கு போக வேண்டாம். ஆனால் சில நாட்கள் பிரியமானது நடந்த சம்பவம். சில நாட்கள் சென்று அவர்கள் கணவன் மனைவியாக ஒரு சுற்றுப்பிரயாணத்துக்கு போயிருக்கிறார்கள். மலை மேலே சுற்றுப்பிரயாணம் போகும்போது அவங்க காடி விபத்து அடைஞ்சு 2 பேரும் இறந்துட்டாங்க. இது ஆண்டவருடைய செயல் என்று நான் சொல்ல வரல. ஆனால் ஆண்டவர், நான் நம்புகிறேன், அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நான் நம்புகிறேன், ஆண்டவர் அவருக்கு தெரியும் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்க போதா, அதிலேருந்து அவரை காப்பாற்றுவதற்கு வேறு திசையை காட்டியிருக்கிறார். சில பேர் நம்ம வாழ்க்கையிலே நாளைக்கு என்ன நடக்கும் போது நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அந்த குடும்பத்தை ஆண்டவர் இப்படி திரும்பி ஊழியத்துக்கு நேராக திருப்புறார். அவங்க ஒத்து உழைக்கலை. இப்படிப்பட்ட தேசத்துக்கு நாங்கள் போனோமான்னு நினச்சோம். என்னை அழைத்தது கர்த்தர். ஆனால் கடைசியில் அவங்க இருவரும் விபத்தில் இறந்து போயிட்டார். இப்போ தேவன் நம்மை அழைக்கின்றவராக இருக்கிறார். அவருடைய அழைப்பை நாம் கேட்கும் போது நாம் தடை செய்யக்கூடாது. ஆமென். கர்த்தர் உங்களை அழைத்தார் என்றால், உங்களை பிள்ளைகளை அழைத்தார் என்றால், உங்கள் மனைவி கணவரை அழைத்த போங்க. கர்த்தர் அழைத்திருக்கிறார்ல, அவர் உங்களை நடத்துவார். மனுஷன் அல்ல, சபை அல்ல, சேர்ச் அல்ல, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் கட்டாயம் நடத்துவார். கர்த்தர் பேர் நம்புறீங்க? உங்களை அழைத்தவர் வானத்தை பூமி உண்டாக்குனவர். அதை நாம் அறிந்திருப்போம் என்றால் அவரை நம்பி துணிகரமாக இறங்கலாம். அவர் பாதியிலே கைவிட மாட்டார், பாதியிலே விட்டுட்டு போக மாட்டார். நிச்சயமாக நம்ம நடத்துவார். அல்லையா? தேவன் ஊழியம் செய்கிறது பெரிய பாக்கியம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது எது என்றால் நம்முடைய குடும்பம் தான். நம்ம குடும்பம். அதனால தான் இயேசு கிறிஸ்து நம் சீடர்களை அழைக்கும் போது ஒரு வார்னிங் கொடுத்துட்டார். என்ன வார்னிங்னா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் உன் தாய் தகப்பனை வெறுக்க வேண்டும்ட்டார். அடுத்தது உன் மனைவி, அடுத்தது உன் பிள்ளை, இவர்களை நீ வெறுக்காவிட்டால் என் பின்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன் அவர் அப்படி சொன்னார் என்றால், அவர்களை வெறுப்பது அதனுடைய அர்த்தம் என்று தமிழில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு உன் குடும்பம் தடையாக இருக்கக்கூடாது. அதான் அதோடைய அர்த்தம். அதான் அதோடைய அர்த்தம். வெறுப்பது இந்த தமிழில் எழுதியிருக்கிறது. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், குடும்பம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது, திருமணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது, நீங்கள் பெற்ற கர்த்தர் கொடுத்த பிள்ளை உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது, உங்கள் தாய் தகப்பன் மூலமாக நீங்கள் இந்த பூமிக்கு வந்தது தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்க, அந்த தாய் தகப்பனை உங்களை தடை செய்யக்கூடாது. ஏன்னா அது தேவனுடைய அழைப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பாக இருக்கின்றது. அப்போ எரேமியாவை கர்த்தர் அழைத்தார். ஆனால் யூத ஜனங்கள், தேவ ஜனங்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், எரேமியா காலத்திலே அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். அவர் தேவனுக்கு உண்மையாக இல்லை. அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் ஜனங்களாக இருந்தும் அவர்கள் ஆண்டவர் ஜனங்களாக இல்லை. அவர் தேவனை அவர்கள் பின்பற்றவில்லை. ஆனால் ஒரு மாயதனமான, பொய்தனமான, வெளிப்புறமான ஒரு மாயமான வாழ்க்கை செய்தார்கள். வெளியே அவர்கள் நீதியாக இருந்தது போது காட்டினார்கள், உள்ளத்தில் இல்லை. வெளியே அவர்கள் பரிசுத்தர் போர் காட்டினார்கள், உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லை. வெளியே உண்மையாக இருக்கிறது போல வெளிப்படுத்தினார்கள், உள்ளத்திலே உண்மை இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விபச்சாரம் செய்து பகால் ஆவியை கொண்டு தீர்க்க தரிசனம் பொய் சொன்னீர்கள், தீமை செய்தவர்கள் இன்னும் பலப்படுத்தினீர்கள், நீங்கள் அக்கிரமங்கள் செய்தீர்கள், மனம் திரும்பவே இல்லை,
இஷ்டம் பிரகாரம் வாழ்ந்தீர்கள் என்று அந்த சூழ்நிலையில் தான் எரேமியா இந்த வார்த்தையை பேசுகிறார். என்ன பேசுகிறார், என்ன சொல்கிறார்? கர்த்தர் சொல்றதை 23ஆம் அதிகாரம் 23, 24. எவன் ஆகிலும் தன்னைத்தான் காணாதபடிக்கு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், சமீபத்துக்கும் மாத்திரம் தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ, தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord declares, can anyone hide in secret place so that I cannot see him? ஆண்டவர் இங்கே சொல்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி மூலமா, எவனாவது தன்னை என்னிடத்தில் மறைத்துக் கொள்ள முடியுமா? நானோ பூமியும் வானத்திலும் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஐ எம் ஃபில்ட், எல்லாவற்றிலும் நான் நிறைந்திருக்கிறேன், எவனாவது என்னிடத்திலிருந்து மறைந்து கொள்ள முடியுமா என்று சொல்கிறார். ஆண்டவர் எரேமியா மூலமா என்ன தேவ ஜனங்களுக்கு உணர்த்துகிறார் என்றால், நான் அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவன், எங்கேயும் நான் இருக்கின்றேன், என் கண்கள் எங்கேயும் இருக்கின்றது, எனக்கு மறைவாக நீங்கள் மறைந்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா தம் ஜனங்களுக்கு சொல்கிறார். அன்பானவர்களே, ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக என் மனதில் தோன்றினதை உங்கள் அருகிலே சொல்ல விரும்புகிறேன். அதாவது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன சத்தியம்? தேவனை குறித்து எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு உணர்வுபூர்வமாக நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு நம் வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய விடுதலை. என்ன விடுதலை, என்ன அறிவு, என்ன விடுதலை, என்ன அறிவுன்னு பார்க்கும்போது, God is everywhere. தேவன் எங்கும் இருக்கிறார், அவருக்கு முன்பதாக நான் மறைந்து கொள்ளவே முடியாது என்ற அறிவு உங்களை என்னையும் சரியான பாதையில் கொண்டு போயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிறவர், அவர் எங்கேயும் இருக்கிறார் என்று அந்த உணர்வு நமக்கு இருக்குமானா வாழ்க்கையில் பரிசுத்தம் வந்துடும். யாருமே சொல்ல தேவையில்லை. இந்த அறிவு என்ன செய்துவிடும்? வாழ்க்கையை மாற்றிவிடும். இந்த அறிவு என்ன செய்துவிடும்? நம் தேவனுக்காக வாழ வைத்துவிடும். இந்த அறிவு என்ன செய்துவிடும்? நம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு வழி வகுக்கும். எப்பொழுது என்றால், ஆண்டவர் சொல்கிறார், நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன், நான் எங்கும் இருக்கிறேன், என் கண்களுக்கு மறைவான ஒருவனும் இல்லை என்றார். அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே நன்மை செய்யும். அல்லேலூயா. அந்த அறிவு நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிரும். அதான் ஆண்டு போய் சொல்லு, அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க நினைக்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது என்று. எரேமியா மூலமாக ஆண்டு போய் சொல்லு, அவங்க அக்கிரமம் பண்ணுறாங்க, தீமை செய்கிறாங்க, அவங்க யார் வேணால் மனிதனுக்கு முன்பதாக மறைக்கலாம், ஆனால் எனக்கு முன்பதாக மறைக்க முடியாது என்று போய் சொல்லுன்றார். அல்லேலூயா. அது எதற்காக ஆண்டவர் அப்படி சொல்கிறார்? மனிதர்களை பயமுறுத்தல்ல, மனிதர்களை அவர்கள் தண்டிக்கவோ, அவர்களை கண்டிக்கவோ, அவர்களை குற்றவாளியாக்கவோ சொல்லவில்லை. அது ஏன் ஆண்டவர் சொல்கிறான்றா, தேவ ஜனங்களுக்கு அந்த உணர்வு வரும்ன்றா அவர்கள் ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனை தூரப்படுத்துவதில்லை, அது கர்த்தரிடத்தில் திரும்புகிறது. அந்த வார்த்தையை படிக்கும் போது யோசித்தேன், கடவுள் இந்த உணர்வை நமக்கு இருப்பது நல்லது. அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நேர்மை இருக்கும், வாழ்க்கையில் உண்மை இருக்கும், வாழ்க்கையில் நம்ம சரியாக இருப்போம். ஏன் சொல்லுங்க, நம் மனிதன் நம்மளை பார்க்க முடியாது, ஆனால் தேவன் நம்மை காண்கிறாரே என்று அந்த உணர்வு நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஆமென். எல்லா விதத்திலும் போலியானதை விட்டு தேவனிடத்தில் வருவோம் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எல்லா விதமான போலியானதை விட்டு நம் ஆண்டவரிடத்தில் நாம் திரும்புவதே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய அழைப்பு. அல்லேலூயா. நாம் உண்மை உள்ளவர் இருப்பது, உண்மையாக இருப்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல காரியம். ஒவ்வொருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையாக இருந்தால், பைபிள் சொல்றது, உண்மை உள்ளவனை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் ஆசீர்வதிப்பேன்.
டு யூ வாண்ட் தி பிளெஸிங்? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் வேண்டுமா? மகனே, மகனே, சகோதரனே, தேவனுடைய ஆசீர்வாதம் யார் மேலே வரும் என்றால் உண்மை உள்ளவர்கள் மேலே. இப்போ நாம் தேவனுக்கு உண்மையாக இருப்போம் என்றால் நிச்சயமாக அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் நாம் பெற முடியும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு நமக்கு மறைவான முகமுடியை நாம் மறைத்து கொள்ளாமல் நாம் நிஜத்தோடு உண்மையோடு இருக்கிற வண்ணமாக அவர் சமூகத்தில் வருவோம் என்றால் அவர் அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்வார். தேவனுக்கு முன்பதாக முகமுடி போட தேவையே இல்லை. அவருக்கு முன்பதாக நாம் மறைத்து கொள்ள தேவையில்லை. அவர் ஆழம், உயரம், சகலத்தையும், நுணுக்கத்தையும், எல்லாவற்றையும் தனித்தனியாக ஆராய்ந்து அறிந்தக்கூடியவராக இருக்கிறார். Can anyone hide from God? தேவனிடத்திலிருந்து இருந்து நாம் விலகிக் கொள்ள முடியுமா? மறைத்து கொள்ள முடியுமா? இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவர் இந்த நம்மோடு பேசுகிற வார்த்தை வேண்டா, நான் உங்களை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கி மனிதன் ஏன் தேவனிடத்தில் வருவதற்கு அவன் தன் முகமடியை போட்டுக்கிறான். முதல் ஆதாம் தன் முகமடியை போட்டுக்கொண்டான். அது என்ன முகமடி என்றால் மரத்து பின்னால் விழுது கொண்டான். ஏன்னா அவன் பட்ட அவமானம், அவன் தேவனுக்கு கீழ்ப்படியில்லை. அவனுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி, அவனுக்குள்ள அந்த பயம், அவனுக்குள்ள அந்த அச்சம், நான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, நான் ஒரு பாவியாகிவிட்டேன் என்று சொல்லி அவன் மரத்து பின்னால் போய் ஒளிஞ்சு விட்டான். ஆனால் ஆண்டவரோ அன்பின் அழைக்கும் தெய்வம் இருக்கிறார். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் எப்போதும் நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். I want to show you that our God is very good. அவர் நல்ல கடவுளாக இருக்கிறதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவர் நம்மை தண்டிக்கிறவராக, மிரட்டுறவராக, பயமுறுத்துறவராக நான் இன்றைக்கு காட்ட விரும்பலை. அவர் எப்போதும் நம்மளை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்ட, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? எப்படிப்பட்ட பாசமுள்ள கடவுள் என்று நாம் உணர்ந்து கொள்வோம். நீங்கள் எங்கே தான் மறைந்தாலும் அவர் இன்னும் நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆதாமை கூப்பிட்டா, எங்கே இருக்கிறாய்? என்னிடத்தில் வாரும். அவன் நினைத்தான் மரத்து பின்னால் இருந்தால் கடவுளுக்கு தெரியாது என்று. கடவுளும் போய் சொன்னது ஹைட் அண்ட் சி, ஒளிஞ்சுக்குவாங்க தருமா, வாங்க போய் ஒளிஞ்சுக்குவான்ட்டு. அதே போல் ஆடாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் மரத்து பின்னால் இருந்தும் தெரியாது போல் எங்கே இருக்கிறான்னு கேட்குறான். காரணம் என்ன? அவனை தண்டிக்க இல்லைங்க, அவனை மீண்டும் வாழ வைக்க. தேர்ஸ் அ செகண்ட் சான்ஸ். இல்லையா? ஆல்வேஸ் தேர்ஸ் அ செகண்ட் சான்ஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கி பல சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தனால தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன் பாசங்க. ஆனால் தான் நான் சொல்ல விரும்புகிறேன், நம் தேவன் அன்பானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறா, நீ என்னிடத்தில் இருக்கிறவனமாய் வா. அப்போ தேவ ஜனங்கள் கர்த்தரை புறக்கணித்தார்கள். அவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் தீமையான காரியங்களை செய்தார்கள். தீமை செய்தவர்களை தன் கைகளை பலப்படுத்தினார்கள். பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் எரேமியாவை அனுப்பி போய் சொல்லுப்பா, அவங்ககிட்ட போய் சொல்லு, அவங்க செய்கிற காரியம்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் அவர்களை நான் இன்னும் நேசிக்கின்றேன், மனம் திரும்ப சொல் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போ எரேமியா மூலமாக ஆண்டவர் இந்த இடத்துல வசனத்தில் பேசின ஒரு காரியத்தில் ஒரு 4 காரியம் சொல்கிறேன். முதலாவது, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று ஜீவ ஜனங்களை உணரும்படி அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். முதலாவது, தேவன் எல்லா விதையும் அவரது எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறார். எல்லா விதத்திலும் தேவன் அறிந்திருக்கிறார். God sees everything. அதுதான் முதல் காரியம். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். Nothing is hiding from God. தேவனுக்கு முன்பதாக எல்லாருக்கும் மறைவில்லை. நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், நோக்கங்கள் கூட அவர் பிடிச்சிருவார். ஆனால் தான் எப்போது அன்பானவர்களே, மற்றவர்கள் பிறர் எதை வேணால் அவங்களுக்கு சொல்லட்டும், ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மனதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மற்றவங்க நம்மளை பல விதத்தில் சொன்னாலும் அது முக்கியமல்ல, உங்களுக்கு தெரியும். காரணம் என்றால் நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் செயல் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய செயல்கள், எண்ணங்கள், நோக்கங்கள் அனைத்தையும் தேவன் அறிந்தவர் என்று இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை தேவன் சொல்கிறார். இரண்டாவது காரியம், we cannot hide from God. தேவனிடத்திலிருந்து நம்மை மறைத்து கொள்ளவே முடியாது என்று இரண்டாவது காரியத்தை இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உணர்த்துகிறார். நம் மனுஷருக்கு முன்பதாக மறைந்திருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதாக ஒரு நாளும் மறைந்திருக்க முடியாது என்று தேவ ஜனங்கள்கிட்ட போய் சொல் என்று ஆண்டவர் எரேமியா மூலமாக பேசுகிறார். மூன்றாவது, லிவிங் வித் இன்டெகிரிட்டி, போலிதனமான
வாழ்க்கையை கழித்து விட வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்கிறார். போலித்தனமான வாழ்க்கையை விட்டு விடுங்கள், உண்மையுடனே நேர்மையுடனே வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த காரியத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசுகிறார். நாலாவது, தேவன் எங்கும் நிரம்பி இருக்கிறார் என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அதாவது காட் இஸ் எவ்ரிவேர். அவர் சொல்கிறார், நான் பூமியும் வானத்திலும் நிரம்பி இருக்கிறேன். இப்போ நாலாவது காரியம், தேவன் எங்கும் நிரம்பி இருக்கிறார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். சில முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியம் நமக்கு, இந்த உணர்வு நமக்கு இருக்குமானால், இந்த சத்தியம் தேவனை குறித்து ஒரு அறிவு நமக்கு இருக்குமானால், பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். ஆமென். நேர்மையாக்குள்ளே நடக்கும். நம் தேவனுடைய அது தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக வாழ்வதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்று அந்த சத்தியம் நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. இன்றைக்கி 2 விதமான மாசு இருக்குது, 2 விதமான முகமூடியை இன்றைக்கி மனிதர்கள் போட்டிருக்கிறார்கள். அதை குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கி அநேக வேளையில் நாம் சில வேளையில் நம்முடைய பார்க்குற முகம் ஒன்று, நமக்கு இன்னொரு முகம் சில வேளையில் இருக்கின்றது. அது கர்த்தர் அறிவார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த முகத்தை அவர் விரும்பலை. அந்த முகத்தை தூக்கி வீசுங்க, அந்த முகத்தை தூக்கி வீசுங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நமக்கு வேறு முகம் இருக்கிறது, நமக்கு கர்த்தருக்கு தெரியாதுண்டு. அந்த முகத்தை நாம் தூக்கி வீச வேண்டும். ரிமூவ் யோர் மாஸ். அது என்ன? 2 காரியம் இருக்குது. முதலாவது, தன் உண்மை நிலையை தேவனிடத்தில் மறைப்பது. தன் உண்மை நிலையை தேவனிடத்தில் மறைப்பது. நாம் எப்படியா இருக்கிறோம் என்று நாம் தேவனிடத்தில் மறைக்கக்கூடாது, மறைக்கவே கூடாது. தன் உண்மை நிலையை தேவனிடத்தில் மறைத்து கொண்டு வாழ்வது, அந்த வாழ்க்கை வாழவே கூடாது. பைபிள் சொல்கிறது, பாவத்தை மறைக்கிறவன் தயவு செய்து செஞ்சு விடாதீங்க. தேவன் அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் யூ கம் as what you are. எப்படி இருக்கீங்களோ அப்படியே வர கூப்பிடுறார். 2வது, தன் உண்மை உள்ளவன் என்று தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் மாயமான காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இது 2வது காரியம். தன் உண்மை உள்ளவன் என்று தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் காட்டிக்கொள்வது. உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்குன்னு ஷோ காட்டுறது, அதை ஆண்டவர் வெறுக்கிறார். அதை ஆண்டவர் வெறுக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 31 32 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு அங்கே என்ன சொல்கிறார்? தேவனுடைய உள்ளத்தை பாருங்கள். பிணியானுக்கு வைத்தியன் வேண்டியதல்ல, ஆனாலும் சுகமுள்ளவனுக்கு. பார்த்தீங்கம்மா அதை? இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் பாவிகளை தான் அழைக்க வந்தார். அதனால தான் முகமுடைய நம் தூக்கி வீசிவிடணும். ஏன்னா ஆண்டவருடைய அழைப்பே அன்பின் அழைப்பு. எப்போதும் அவர் நம்மை அழைத்து கொள்ளக்கூடிய தேவன் என்று இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அதாவது வியாதி உள்ளவனுக்கு தான் டாக்டர் தேவை. ஒரு சிஸ்டர் என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர், நான் சேர்ச்சுக்கு வர்ற நோக்கமே, நான் அங்கே வரும்போது தான் எனக்கு மருந்து கிடைக்குதுன்னாரு. அங்கே சேர்ச்சுக்கு அவங்க சொன்னாங்க, என் சேர்ச்சுக்கு வரும்போது தான் ஒரு மருந்து எனக்கு கிடைக்கிது. அந்த மருந்து, அந்த விட்டமின், அதை நான் பெற்றுக்கொண்டு இந்த ஒரு வாரம் முழுதும் வாழ எனக்கு உதவி செய்கிறது. திரும்ப நான் சேர்ச்சுக்கு வரேன் பாச, திரும்ப அதே மருந்து கிடைக்குது சொன்னாங்க. அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னை தொட்டது. எஸ், எதுக்கு நம்ம சபைக்கு வரோம்? பலத்தை புதுப்பிக்க, சுகமடைய. இன்றைக்கு நான் கொடுக்குற வைத்தமின் நீங்கள் வெளியே போய் ஒரு வாரம் வாழ்கிறதுக்கு. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் எதுக்கு வரேன் பாச, இந்த பாடல், துதி, ஆராதனை என்னை அப்படியே உயிர்ப்பித்து எனக்கு ஒரு ஆற்றலை வல்லமை தருகின்றது. ஒரு வார்த்தை சேச், நான் எல்லாவற்றையும் சோர்ந்து வருவேன், ஆனால் சபைக்கு விட்டு போகும்போது பலப்பட்டு போவேன்.
அந்த பலன் ஒரு வாரம் என்னை தாங்கும், அடுத்த வாரம் வந்துடும். அல்லேலூயா. அப்போ நீதிமானுக்கு தேவன் வரவில்லை, பாவிகளை மனம் திரும்புவதற்கே நான் வந்தேன் என்று கருத்து சொல்கிறார். லூக்கா 19 10 வசனத்தை வாசித்து பார்த்தீர்களா, நம் உண்மையோடு நம் தேவனிடத்தில் வருவது மிக அவசியம். லூக்கா 19:10 சொல்லப்பட்டிருக்கு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த இடத்துல நாம் மீண்டும் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் எதற்காக வந்தார் என்றால், மனிதன் காணா போய் விட்டான், அவனை ரட்சிக்க காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு சண்டையும் பிரியமான தேவன் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க கடவுள் உங்களோட ஒவ்வொரு சண்டையும் பேசுகிறாங்க? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பாடல் வழியாக வார்த்தை வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த வாக்கியம் வேறு எங்கேயுமே இல்லை, சபையில் தான் இருக்கிறது, சபைகளிலே தான் இருக்கின்றது. அங்கே ஒவ்வொரு ஊழியக்காரரும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்போது அன்பர்களே நாம் என்ன கேட்குறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார். அதனால நம்முடைய உண்மையான முகத்தை நம் தேவனிடத்தில் காட்டுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், கர்த்தர் நம் இருதயத்தை தேடி வருகிறார். நம் இருதயத்தை தான் தேடி வருகிறார். நம்முடைய உருவத்தை பார்க்க வரல, நம் உள்ளத்தை தான் அவர் பார்க்க வருகிறார். அல்லேலூயா. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அவரிடத்தில் வர வேண்டும். இன்றைக்கி அநேகர் அன்பானவர்களே நாம் முகமுடியோடு வருகிறோம். எப்படி என்றால், நம் கவலையாக இருக்கிறோம், ஆனால் கவலையாக காட்டுவதில்லை. நமக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இருக்கிறது போல இருக்கின்றோம். நம் அழுத்தத்தில் இருக்கிறோம், ஆனால் அழுத்தத்தை வாழ்க்கையில் இருக்குது என்று அதை வெளிப்படுத்துவதில்லை. பயத்தில் இருக்கிறோம், அதை முகமுடியை போட்டு பயமில்லாத போல நாம் நடிக்கலாம். பலவித பலவீனத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறோம், அதை மற்றவர்களுக்கு காட்டாதபடி நாம் பலமான் போல இருக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே தேவன் அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சபையில் நீங்கள் வரும்போது அன்பானவர்கள் இருக்கிற வண்ணமாக நீங்கள் வருவது மிக மிக முக்கியம். எனக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவம் மொழி ஒன்று இருக்கிறது, கிறிஸ்துவ மொழி ஒன்று இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கி கிறிஸ்துவ மத அடிப்படையில் இன்றைக்கி சில சொற்கள் உண்டு, சில வார்த்தைகள் உண்டு. அது உள்ளத்திலிருந்து வரல, வாயிலிருந்து மட்டும்தான் வருது. அது என்னன்னு கொஞ்சம் நம்ம அறிந்து கொள்ள. ஏன்னா நம்ம அடிக்கடி சேர்ச்சுக்கு வருதுனால, அடிக்கடி கிறிஸ்தவங்களோடு பழகிறதுனால, நம்ம கிறிஸ்து சபைக்கு வர்றதுனால இந்த காரியத்தை ஒரு சடங்காச்சிரமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம அறியாமல் சொல்கிறோம், நம்ம அறியாமல் பேசுகிறோம். அந்த காரியங்கள் பல விதத்தில் கிறிஸ்துவை போல நாம் நடந்து கொள்கிறோம், கிறிஸ்துவர்களைப் போல நடந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையான அந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவில் நம்ம பேசலை. அது என்னதென்று கொஞ்சம் பார்க்குறோம் பாருங்கள். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கலாம், உங்கள்கிட்டையும் கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க? உடனே சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த கிறிஸ்துவர்கள் போல் சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபையில், என்னது, கர்த்தருடைய கிருபையில் நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் கிருபைனாவே தெரியாது. அந்த கிருபை குத்த அவங்களுக்கு விளங்கி இருக்காது. எல்லாரும் சொல்கிறாங்களே, அதனால் இவங்களும் சொல்லுவாங்க, பிரதர் நாளைக்கு உங்களை பார்க்கலாமா? இந்த கிறிஸ்தவர்கள், அது ஒரு ரிலிஜன் கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் சித்தமானா. ஓ மை காட், இதான் ரிலிஜன் கிறிஸ்டியன். அப்படின்னா அவங்க ஒவ்வொரு அடியும் தேவ சித்தத்தில் வைக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. தேவ சித்தமான, ஓ மை ஜீசஸ் ஆடிடுவார். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை பழகிட்டோம். இந்த மாதிரி சொல்லி 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 நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நம்ம எல்லாத்துலேயும் ஆண்டவர் கிருபை, ஆண்டவருடைய சித்தங்க. ஊழியத்துக்கு எப்படி பிரதர்? நான் ஜெபிக்கணும். என்னது, கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கர்த்தர்கிட்டே போய் ஜெபிக்க போகிறாங்க. எப்படி கேட்க ஜோக்கால கதை? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர்கிட்டே போய், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஊழியம் செய்யணுமா வேணாமா? அப்படி
இப்போ நம்ம கிறிஸ்துவ சில மத ரீதியில் நம்ம அப்படி பழகி எதுக்கு அல்லேலூயா சொல்கிறோன்னு தெரில. எல்லாம் கையை தூக்கணும், நம்மளும் தூக்கிறது. எல்லாம் கை தட்டுனா நம்ம மட்டும் சும்மா இருக்கக்கூடாதுப்பா. கைத்தட்டல் இங்கேருந்து வரல, இங்கே பக்கத்துலேருந்து வரங்களா. எல்லாம் கை தூக்கணும், நம்மளும் கை தூக்குறது. ஏன் தூக்குறோம்? இல்லை எல்லாம் பாச சொன்னார், கை தூக்க சொன்னார். இப்போ இந்த ரிலிஜன் பிரகாரம் நம்ம இந்த கிறிஸ்துவ வழியில் பல வழி இருக்குது. அல்லேலூயா அந்த வார்த்தை வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அது வாயிலேருந்து வருதா உள்ளத்திலேருந்து வருதான்னு அதை இயேசு சொன்னார், இந்த ஜனங்கள் வாயிலே என்னை துதிக்கிறார்கள், ஆனால் இருதயமோ அப்போ ஆண்டவர் கையில் தட்டுறதும் கையை உயர்த்துறதும் அதெல்லாம் நல்லது, கர்த்தர் வர வைக்கின்றார். ஆனால் அதை ரிலிஜன் போல் நம்ம செஞ்சிடவே கூடாது. உண்மையாக உள்ளத்திலேருந்து தூக்கணும். ஆமென். உள்ளத்திலேருந்து நம்ம ஆண்டவருக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது அது நல்லது. மத்தேயு 15:8 அங்கே தேவன் சொல்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. கர்த்தர் பாருங்க, அந்த நிஜத்தை தான் தேடுகிறார். நம்மளிடத்திலிருந்து ஆண்டவர் நிஜத்தை தேடுகிறார். ஆண்டவர் சொல்றார், உன் உள்ளத்தை நான் பார்க்கின்றேன், உதர அளவு என்னை துதிக்காது. அந்த முகமொழி ஆண்டவர் எதிர்பார்க்கல. உள்ளத்திலிருந்து தேவனை தேடுகிற அந்த காரியத்தை இந்த வசனத்திலே ஆண்டவர் காட்டுகிறார். அன்பாளர்களே, ஒரு சில முக்கியமான காரியத்தை சொல்லி அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வோம். இல்லாவிட்ட இது ஆபத்தானது. என்னவென்றால், டோன்ட் கீப் யோர் ஹர்ட் இன் யூ. காயத்தை தயவு செய்து உள்ளத்தில் வைத்து முகத்தில் வேற காட்டிடாதீங்க. உள்ளத்தில் காயப்பட்டிருக்கிறோம், ஆனால் வெளியே வேறு தோற்றத்தில் இருக்கிறோம். அது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானதுங்க. சில வசனங்களை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, உள்ளத்தில் காயப்பட்டவர்கள், உள்ளத்தில் கசப்பு வைத்தவர்கள் பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக முடியாது. உங்களுக்கு தெரியுமா? நான் திரும்ப சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்தில் போகவே முடியாது. யூ வேஸ்டிங் டைம். நம் வேறு முகமுடியை போட்டுக்கொண்டு உள்ளத்தில் காயப்பட்டிருக்கிறது, அது குணமடையவில்லை, அது சுகமடையவில்லை, அதை ஜஸ்ட் கீப் இட் தேர், ஆபத்தை உண்டு பண்ணிடும். பெரிய ஒரு ஆபத்தை உண்டு பண்ணுகிறோம். இட்ஸ் அ சைலண்ட் கில்லர். எப்படின்றால், மறைந்திருக்கிற உள்ளத்தில் இருக்கிற சில இந்த காயங்கள் அது நம்மை கொஞ்சமாக நம்மளை கொன்றுவிடும். வாழ்க்கையிலே சில பேர் வெளித்தோட்டத்தில் வெளியே செய்கிற குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, சிகரெட் குடிக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, இந்த விபச்சாரப்படம், இதான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதை காட்டில் ஆபத்தான ஒன்று இருக்குது, சைலண்ட் கில்லர். அது என்ன தெரியுமா? ப்ரைட். அது என்ன தெரியுமா? கசப்பு. அது என்னென்னா காயங்கள். இதெல்லாம் பார்க்கவே முடியாது. உள்ளத்தில் பெருமை, பொறாமை, அப்புறம் காயங்கள் அப்படியே இருக்குமானால் அது நம்மளை கொன்றும். ஆண்டவர் நம்ம இங்கே மேலே வேறு முகம் போட்டிருக்கலாம், ஆனால் இங்கே ஆண்டவர் நேராக பார்க்குறாரு. இந்த ஹர்ட் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ டோன்ட் கீப். இதுக்கு பாருங்க, உலகத்தாரும் காயப்படுறார்கள், நம்மளும் காயப்படலாம். நம்ம பிறரை காயப்படுத்தலாம், மற்றவங்க நம்மளையும் காயப்படுத்தலாம். ஆனால் இதெல்லாம் இயற்கையாக உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவர் நாமத்தில் சொல்கிறேன், அதை எப்படினாச்சும் மனதிலிருந்து தூக்கி போட்டுடணும். இல்லையா? மனதிலிருந்து எப்படினாச்சும் தூக்கி போடணும். ஏன்னா நான் பரலோகம் போகணும். ஆண்டவர் சொன்னால், பிறருடைய குறைகளை நீங்கள் மன்னிக்காவிட்டால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்டாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம எங்கே இப்போ பரலோகம் போனோமே, இப்போ பரலோகம் போனால் என்ன செய்யணும்? இருதயத்தை, எல்லா காயத்தை எல்லாரையும் மன்னித்து அதுலேருந்து நம்ம தப்பிச்சிடணும். இல்லையா? ஆனால் மேக்சுவலாக நீங்கள் தப்பிச்சிருங்க. எத்தனை பேர் காயத்தோடு இருக்கிறோம்? பச தூக்க மாட்டேன், பச அதாவது வகையில் நம்மளாம் காயப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதை நீங்கள் வச்சுக்கிட்டு இருங்க, சமாதானம் இருக்காது. தேவனை துதிக்க முடியாது, பிறரிடத்தில் உருவாட முடியாது. தெரியுமா? அநேக டிஸ்டர்பன்ஸ் நம்ம லைஃப்பில் வந்துடும். தேவ பிரசன்னத்தை என்ஜாய் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ஹர்ட் ரூட்ஸாக அது வேறு கொண்டு நம்மளுடைய உள்ளத்திலே அது பாய்ந்து சொல்லுகிறது.
அது நம்மை காயப்படுத்துகிறது, அது நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்காது. சொன்னால அந்த மாசை நம்ம தூக்கி வீசுகிறோம். எத்தனை பேர் நம்ம தூக்கி வீசுருவோம்? கொஞ்சம் தான் கேட்குது, எனக்கு தெரியாது, பரலோகம் போகிறதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம வச்சுருந்தா நம்ம மாட்டிக்கிட்டோம். காயின் பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6-7 ஆண்டவர் காயின்ட்டு வராரு. அவன் மூஞ்ச பார்க்குறாரு. என்னது? அவன் முகத்தை பார்த்தார். முகத்தை பார்த்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6-7. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உனக்கு ஏன் நல்லா வாசிக்கணுமா? அந்த வார்த்தை நல்லா சொல்றீங்க. எரிச்சல் உண்டானது அப்படின்னு நாங்கள் பாருங்க. சரியா வாசிக்கிறீங்க? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் ஒரு பொறாமை. அவன் காயப்பட்டான். ஏன்னா தன் சகோதரன் அவனுடைய பலியை கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய முன்னேற்றம், அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய காரியம் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் காயப்பட்டுட்டான். அப்போ ஆண்டவர் முகத்தை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் உன் முகம் இப்படி இருக்குன்றாரு. ஏன் பாருங்க, உள்ளத்தின் என்ன சொல்லுவாங்க, என்ன பழமொழி அது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ ஆண்டவர் தான் ஆரம்பித்தார் அந்த கதை. சொல்கிறேன், காயினை பார்த்தா என்னப்பா மூஞ்சி ஒரு முகம் இப்படி இருக்குது, கடுப்பாக இருக்குது, சோர்ந்து போயிருக்கிறது, ஒரு மாதிரி இப்படி இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப கசப்பாக இருக்கிற. நீ இப்படி கசப்பாக இருந்தா நீ வீட்டு வாசல் திறக்கும் போதெல்லாம் பாவம் அங்கே படுத்து கிடக்கும்ட்டாரு. பாவம் படுத்து கிடக்குமா? அப்போ பாருங்க, கசப்பு என்பது அது ஒரு பாவம். அந்த பாவம் நம்மளோட வாழ்க்கையை அழிச்சிடும். உங்களுக்கு தெரியுமா, கசப்பு நம்ம மனதில் இருக்குமானா, ஹர்ட் இருக்குமானா, கெட்ட ஸ்பிரிட் நம்மளோட ஆளுகை செய்யும். இன்னொரு காரியம் சொல்லிடுறேன், இட்ஸ் நாட் சாதாரணமான காரியம் இல்லை, இது ஒரு ஆவி. இது ஒரு ஆவி. நம்பர்ஸ் 5, என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. என்னாகமம் 5:14. இந்த எரிச்சல், கசப்பானது சாதாரணமான உணர்ச்சி இல்லை, இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு ஆவி. இது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அவங்க ரொம்ப வேற மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ பிசாசு அதை அழிச்சு விடும். அந்த நபர் அழிக்க பார்க்குறான். அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலையாக்க விரும்புகிறார். 5:14. எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து. எரிச்சலின் ஆவி. எரிச்சலின் ஆவி, ஸ்பிரிட். இது உணர்ச்சி இல்லை, உணர்வு இல்லை. ஐயோ காயப்பட்டு இருக்கிறேன்ட்டு. அதுக்கு ஆளுக்கு நாள் போக போக ஸ்பிரிட்டில் போய் உட்காந்துரும். இவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை எப்படிக்கிட்டாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் பீஸ் கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது, வாழ ஆசை இருக்காது, பல விதமான சூழ்நிலைகள் மாறி. காரணம் என்னன்னா அது ஒரு ஆவி. அது ஒரு ஆவி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நாம் மற்றவர்கள் மேலே பகைத்து கசப்பில் இருந்தோம் என்றால் நம்ம பெரிய கொலைகாரனாம். பெரிய கொலைகாரனே 1ஆம் நம்பர் கொலைகாரன் அப்படி பைபிள் சொல்லுது. 1 யோவான் 2:9. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். 15ஆம் வசனம். உலகத்திலும் 15ஆம் வசனம், தன் சகோதரை பகைக்கிறவன். 15 அதே வசனம், தன் சகோதரை. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். 1 யோவான் 2:15 அப்படியே சொல்லுது. 1 யோவான் 2 இல்லையா? இல்லை, என்ன வசனம் வந்து இங்கே 15 போட்டிருக்க. தன் சகோதரை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். நீ 15 வசீங்க. உலகத்தில் உள்ளவைகள். ஒரு வசனம், அங்கே ஒரு வசனம் இருக்கின்றது, உங்களுக்கு அறிஞ்சா சொல்லுங்கள். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ பாதகனாக இருக்கிறான். இப்போ மனுஷ பாதகனாக இருக்கிறவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை. பாருங்க, என்ன இல்லை, நம்ம பரலோகமே போக முடியாதான்.
நித்திய ஜீவனை பண்ணி கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்போது நித்திய ஜீவனை பெறுகிறோம். ஆனால் அது கூட வேஸ்ட் ஆயிரும். ஏனென்றால் நம் உள்ளத்தில் நாம் கசப்பையும் இப்படி நாம் வைத்து கொண்டு இருந்தோம் என்றால் பைபிள் சொல்லுது நம் வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை நாம் பெற முடியாது. அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, நான் என்னுடைய செய்தியை இறுதிக்குள்ளே வர விரும்புகிறேன். கடவுள் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 34:18 நாம் இருக்கிற வண்ணமாக தேவனிடத்தில் வந்தோம் என்றால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இருக்கிற வண்ணமாக எந்த நிலையில் இருக்கிறோமோ நம்ம எதையும் மறைக்காமல் ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே இதோ உடைய மகன் உடைய மகள் வந்திருக்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையை கண்ணோக்கி பாரும் என்று ஒரு மனிதன் கர்த்தரை தேடுவானால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கிறார். நம்ம இருக்கிற வண்ணமாக நாம் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் போக வேண்டும், வர வேண்டும். தேவன் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கபடி ஆண்டவரே என்று சொல்லி அவர் சமூகத்தில் நாம் ஓடி வந்து விழுந்தோம் என்றால் அவர் நம்மை தூக்கி எடுப்பார். ஆனால் எதையும் தயவு செய்து நாம் மறைக்க வேண்டாம். ஆண்டவரே இது இருக்குது ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லி வந்தோம் என்றால் கர்த்தர் நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 11:28 சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தத்தோடும் பாரத்தோடு இருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள். எபேரியர் 4:16 பாருங்கள். எபேரியர் 4:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறா? தேவனுடைய கிருபை ஸ்தானத்தில், தேவனுடைய கிருபா ஸ்தானத்தில் தைரியத்தோடு உறுதியோடு நம்பிக்கையோடு அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவரிடத்தில் நெருங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலே நாம் இருக்கிறவனமா நெருங்கினா அவர் நமக்கு தயவு செய்வார், அவர் நமக்கு கிருபை நமக்கு தருவார். அதனால் பின்னால் போயிடாதீங்க, முன்னுக்கு போங்க. எல்லா விதமான அழுக்கையும் எல்லா விதமான காரியங்களை நாம் தூரப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பின்பு அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனுடைய இரக்கம் வேணும்? இருக்கிற வண்ணமா வாங்க. ஆமென். ஆண்டவரே, நான் ஏதாவது வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது காரியம் இருக்குமானா நம்ம நீதிமான் என்று தேவனிடத்தில் நம்ம காட்டுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இருக்கிற வண்ணமாக கர்த்தாவே ஏதோ நான் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை கண்ணோக்கி பாரும் என்று நான் சொல்கிறேன். கிருபை உண்டாகும், இரக்கம் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு கடைசி வசனம் ரோமர் 12:9. ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய அன்பு ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடாது, நம்முடைய அன்பு மாயற்றதா இருக்கக்கூடாது என்று இங்கே வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வாசிங்கள். உங்கள் அன்பு தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. தேவனை உண்மையாக அன்பு செய்வோம், பிறரையும் உண்மையோடு அன்பு செய்வோம், மாயத்தோடு அல்ல. ஆமென். எத்தனை பேர் என்னை நேசிக்கிறீங்க? சத்தம் கூட இருக்கே. ஐ ஸோ லவ் யூ. நான் உங்களை நேசிக்கின்றேன். நாம் ஒவ்வொருக்கொரு நேசிக்க வேண்டும். மாயமான அன்பில் நம் நடக்கவே கூடாது. கர்த்தர் பார்க்குறேன், அந்த முகம்படி பார்க்குறேன், ரவி நீ ஏமாத்துற அப்படி சொல்லிடுவார். அதை தூக்கி வீசிவிட்டு ஆண்டு வேணாண்டவரே அப்படின்னு சொல்லி நம் தேவனுடைய அன்பிலே நம்ம ஒருவருக்கொரு நடப்போம் என்றால் அன்பு எங்கே இருக்குதோ அங்கே தேவன் இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். நம் உள்ளத்தில் தங்குகிறவர் அன்புள்ள தேவன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நம்முடைய அன்பு மாயற்றதா இல்லாதபடி நாம் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருப்போம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஒரே ஒரு காரியம் அவர் ரொம்ப வெறுத்தார், ரொம்ப சண்டை பிடிச்சார், ரொம்ப அவர் கடினமாக இருந்தார், ரொம்ப அவர் ஒரு பயங்கரமாக நடந்துக்கிட்டார். யாருக்கிட்ட சொல்லுங்கள்? யாருக்கிட்ட? மாயதான காட்டுகிறவர்கிட்ட தான் ஆண்டவர் மிக கோபமாக இருந்தார். மாயக்காரர்களே பயங்கரமாக கடிந்து கொண்டார். வெள்ளை அடிக்க கல்லறைகளே பயங்கரமாக கடிந்து கொண்டார். வெளித்தோட்டத்தில் நீங்கள் வேற மாதிரி உள்ளே வேற மாதிரி கண்டு அவருக்கு விட்டு திருப்புறாரு. மத்தேயு 23 முழுவதும் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று தெரியுமா? மாயக்காரர்கள். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன நான் சொல்கிறேன்,
ஆண்டவருக்கு இந்த பிக்சர் சும்மா முகத்தை காட்டி ஏமாத்துறது ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்கல. அவர் எல்லாருக்கிட்ட கடினமாக நடந்து கொண்டார். கடினமான ஒரு திட்டு வாங்கினவங்க இந்த பரிசேய சதுசேயருக்கு தான். காரணம் என்னன்னா, அவங்களாம் வெள்ளை அடிக்க கலருன்னு இயேசுநாதன் சொல்லிவிட்டார். வெள்ளை அடிக்க கலரைகள்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கி அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் சொன்னதை நமக்கு என்ன பாடம் என்றால், நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம எல்லாரும் சுத்த மனசாட்சியோடு ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கும் என்றால் கர்த்தர் இங்கே நம்ம மத்தியிலே இருப்பார். ஆமென். ஸோ எத்தனை பேர் பரலோகம் போகணும்? கசப்பை விட்டுருங்க. இன்றைக்கி கணவரோட கசப்பாக இருக்கேன் விட்டுருங்க, மனைவியோட கசப்பாக இருக்கேன், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட கசப்பாக இருக்கிறேன். பழைய நடந்திருக்கலாம், அதை விட்டுருவோம். இன்றைக்கி எல்லாம் ஆண்டவரே, இன்றைக்கி எல்லாரும் மூட்டையை கொண்டு வந்து வைக்க போகிறீங்க. விடுதலையோடு போவோம். ஏன்னா தேவன் இருக்கிற வண்ணமாக வாங்கன்றாரு. அல்லேலூயா. இருக்கிற வண்ணமாக விடத்தில் நம்ம வந்தோம் என்றால், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி. மன நிறைவோடு போக, என் தேவனோடு நிறைவோடு போக, உன் சமூகத்தின் நிறைவோடு போக வந்த மக்களை கர்த்தர் நிறைவினால் ஆசீர்வதிக்க, உடைய அன்பு ஒவ்வொருவரையும் மூட, வேறு ஒன்றும் வேண்டாம், கர்த்தர் போதும் என்ற உணர்வோடு செல்ல யாவரையும் ஆசீர்வதிப்பீராக, யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே. உன் பாதத்தில் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கின்றோம். வரப்போற வாரம் ஜெயமுள்ள வாரமாக, மகிமையான வாரமாக, அற்புதமான வாரமாக நாங்கள் காணப்போகிறோம் என்று நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் முன்பதாக செல்லும், தடைகளை உடைத்து எங்களை நடத்தும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. நம்ம கைகளை உயர்த்துவோமாக. உள்ளத்திலிருந்து அவரை பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.